அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்துன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதிரி சனி பெயர்ச்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது, உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து சனி பயணம் பண்றனால தொழில்ல கவனம். ஏன் எடுத்தோடனே தொழில்ல கவனம்ட்ட காரணம் என்ன, 10ல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும். தாயாரோட உடல்நிலை எச்சரிக்கை, மனைவியாரின் உடல்நிலை எச்சரிக்கை. அதே மாதிரி தொழில கூட்டாளிகளிடமிருந்து ரொம்ப கவனம், ஏமாத்துவாங்க, உங்களை மோசம் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீண் மருத்துவ செலவு. தேவையில்லாம நீங்க எதையுமே ஸ்டெப் எடுக்க வேண்டாம். தொழில் ரீதியா நான் புதுசா தொழில் தொடங்கலாமான்னு கேட்டா என்னைய பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில இல்ல, ஜோதிடரா நான் சொல்றேன், ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தாலும் ஒரு கூட்டாளியை நம்பி நீங்க ஆரம்பிக்காதீங்க. தனிப்பட்ட மிதுன ராசியினராகிய நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் ஸ்டெப் எடுங்க. இல்லாட்டி நல்லா போய்கிட்டு இருக்க தொழிலே கொஞ்சம் பாதிப்பு வரும். இந்த பாதிப்பை இழுத்து பிடிக்கிற தன்மை எங்க வருது தெரியுமா? குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி யார வரையும் இடையில 2 மாச காலகட்டம் தொழில இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம், வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம், வெளியூர்ல இருந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. என்னடா இது, நம்ம நம்பணும், இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் கவனமா பார்த்துக்கங்க. திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜனனகால ஜாதகத்தை எடுங்க. ஜனனகால ஜாதக அமைப்பு விதி நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தா குறுக்கால தடை போடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தான் நீங்க ஸ்டெப் எடுக்கணும். 10ல சனி போது நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பான தன்மையில இருக்கு. அதே மாதிரி 40 வயதுல தாண்டினவரா இருந்தா உங்க உடம்புக்கு பிரச்சனை இல்லை, உங்க சுத்தி இருக்கிறவங்க உடம்புக்கு பிரச்சனை. நீங்க அதுக்காண்டி மருத்துவமனைக்கு போகணும். உங்க நண்பர்களால மருத்துவமனைக்கு போவீங்க, உங்க தாயாரால மருத்துவமனைக்கு போவீங்க, உங்க மனைவியால மருத்துவமனைக்கு போவீங்க. யாருக்கு தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட மருத்துவம் போவீங்க. 5க்கு 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பயணிக்கிறார். எதிலும் எச்சரிக்கை தேவைதாங்க. ராசிக்கு குரு இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, ராசிக்கு குரு வர்ற வரையும், குரு இருக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை தாண்டுற நேரத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 2.5 வருஷம் பயிற்சி ஆகிறவர், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகிறவர். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகிறவர். இந்த குரு பகவான் இருக்கிற வரையும் உங்களுக்கு பிளஸ். அதை ஒரு நம்பிக்கையா தைரியமா இழுத்து பிடிங்க. அதுக்குள்ளேயே எல்லா வகையிலையும் பேக்கப் பண்ணிக்கோங்க. எந்த தொழில இருந்தாலும் அடிமை வேலையை பார்க்குறவங்க, கூலி தொழிலாளியா இருக்கவங்க, அடிமட்ட லெவல்ல இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க ப்ராப்ளத்துல தான் இருக்கீங்க. இதுக்கு மேலேயா நான் ப்ராப்ளம் பார்க்க போறேன்னு வீரம் கொண்டு எழுவீங்க, எழுந்து நிற்பீங்க, போராடுவீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாத்துலயும் சக்சஸா இருக்கும். அதே மாதிரி பெரும்போக்கா உள்ளவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸை இதுவரை வந்த பில்டிங் கான்ட்ராக்டை ஒழுங்கா பாருங்க. புதுசா கான்ட்ராக்ட் முயற்சி செய்றேன், நான் புதுசா இடம் வாங்குறேன், நான் புதுசா வீடு கட்ட போறேன், அவசரப்படவே வேண்டாங்க. எந்த ஒரு வேலையும் நிதானமா பார்க்கணும். குரு ராசிக்கு வர்றது துணிச்சலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், பேரை கொடுக்கும். அதுக்காண்டி நீங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. 1 வருஷத்துல வீட்டை கட்டிடுவீங்க. சொந்த பணமாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த பணமா இருந்தா பிரச்சனை இல்லை. இதே கடன் வாங்கியிருந்து பண்ணியிருந்தால் ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப மிதுன ராசிக்காரருக்கு எதுவுமே நல்லா இருக்காயா? குடும்ப வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க. மனைவியின் உடல்நிலை பாதிக்குன்னு சொன்னேன், மற்றபடி எதுவும் பாதிக்கும். ஏன்னா சந்தோஷம்லாம் இருக்கும்.
எல்லாருக்கும் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அந்த மன நிம்மதி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க இவங்க. நம்ம அப்பாவா இருந்தா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கிறவங்களா இருந்தா உங்களை பெருமையா நினைப்பாங்க. இதே அம்மாவோட ஸ்தானத்துல நீங்க இருந்தீங்கன்னா, மிதுன ராசினர் அம்மாவோட ஸ்தானத்துல இருக்கீங்கன்னா அவங்களை பெருமையா நினைப்பாங்க. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு பார்க்காங்க. வாக்கு சாதுரியம் சூப்பரா இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தா நல்லா இருக்கும். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட், அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வாடாடுவாங்கல்ல, வாடாடுறவங்களுக்கு எல்லாம் அற்புதமா இருக்கும். வழக்கறிஞர்களுக்கு சூப்பர். அதே மாதிரி காவல்துறையினரா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு கவனம் தேவை. மேலதிகாரிகள்கிட்ட நீங்க எச்சரிக்கையா தான் நடந்துக்கணும். அடுத்தது, அரசு அதிகாரத்துல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களோட சமுதாய மக்கள் ரீதியா உள்ள அரசியல் பண்றவங்க கொஞ்சம் கவனமா போங்க. உங்க நேம் கெட்டு போகும். யாரால? கூட இருக்கிறவங்களாலே. கூட்டாளிகள் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிரி. மற்றபடி தொழில் வருமான ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நீ அங்க அசையாமே சமயத்துல அதாவது தொழில்ல பிரச்சனை இருக்கும். பழைய கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அது 8ஆம் அதிபதி போய் 10ல உட்கார்றதுனால திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். லாட்ரி மாதிரி ஏதாவது கிடைக்கும். அது லாட்ரின்னு நினைச்சுக்க வேண்டாம். லாட்ரி யோகம்ங்கிறது ராகுவால் கொடுக்க வேண்டியது. அது ராகு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சனி ராகு சேருது, மேபி கிடைக்கலாம். அது லாட்ரின்னு நினைக்க வேண்டாம், வேற ஏதாவது நினைச்சுக்கங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு இவங்களை நம்பி ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் விடுங்க. வேணா நீங்க தான் ஏமாந்து போறவங்க, பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போவாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு போறவங்க. இந்த நேரம் உங்களுக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்னையா நீ பேச ஆரம்பிச்சிருந்து நெகட்டிவே பேசிக்கிட்டு இருக்கையா, பாசிட்டிவே பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனமா இருக்கிறத கவனமா இருங்கன்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. நான் பாட்டுக்கு ராகா போகன்னு பில்டப் பண்ணிட்டு நீங்க எதுலையாவது போய் மாட்டிட்டீங்கன்னா நாளைக்கு என்னையே தான் நீங்க கேட்பீங்க, நீ இப்படி கேட்டியா, இப்படி சொன்னியா அப்படின்ட்டு. அதுக்காண்டி நான் சொல்றேன், பேசி பொழைக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஜோதிடத்துறையில இருக்கிறவங்களுக்கு, அதே அன்றாட பொழப்பு பார்க்கிறவங்களுக்கு, அன்றாட கூலி தொழிலாளிகளா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். நான் தொழில் வச்சிருக்கேன், இங்க வேலை பார்க்குறேன், இங்க பதவியில இருக்கேன், இந்த போஸ்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தேவை. மிருகசீரிச இப்ப நட்சத்திர ரீதியா பலன் பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க, நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க தான். நீங்க தான் இந்த அதிகார பதவியில ஸ்டாண்டர்டா ஒரு தொழில் மாதிரியும் கம்பீரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பத்தாத சனிப்பெயர்ச்சி. அதுவும் பிள்ளைகள் ரீதியாகவும் மனைவி ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்படுறவங்க நீங்க தான். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா எதையும் கையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட எதிரிகள் உங்கள்கிட்ட பணிவாங்க, அதுலலாம் ஒரு குறையும் இருக்காது. உங்களை ஏமாத்திட்டு உங்களை போனவங்க க்ளோஸ். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில ஏமாற்றம் இருக்கும் தான், ஆனாலும் ஏமாத்திட்டு போனா இந்த தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிடும். குடும்ப ரீதியா மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும், வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்லை. அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி சிந்தனையே வேண்டாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்கிற ஓவர் கான்பிடன்ஸ்ல போய் எதுலையும் போய் மாட்டிக்காம இருந்தா ரைட்டு. நம்ம எதுல இறங்கினாலும் வெற்றி, அந்த மாதிரிதான் நடக்கும். எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க, இதை செஞ்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. தனி ஒருத்தனா இருந்து போராடி ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க, வேற எதையும் நீங்க பார்க்க தேவையில்லை. நான் என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க. செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்ல அவன் பார்த்து கொடுப்பான், இவன் அவங்க பார்த்து கொடுப்பாங்க, இவங்க பார்த்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு தயவு செஞ்சு எதுலையுமே இறங்காதீங்க. இறங்குனா நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு ஓடிடுவாங்க எல்லாரும். நீங்க தான் கஷ்டப்படணும். மற்றபடி குடும்பம் நல்லா இருக்கு, திருமண வயது நேரம் இருந்தா திருமணம் பண்ணலாம். அற்புதமான நேரம், நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வரும், குழந்தை பாக்கியம் உண்டு. வேற எதுவும் சொத்து, பூர்வீக சொத்துல பங்காளிய தகராறு இருக்குன்னா அதெல்லாம் தீரும். அதுலலாம் ஒரு குறையும் வைக்கல உங்களுக்கு ஆண்டவன்.
தொழிலை செய்யும் போதுல மட்டும் கவனமா எச்சரிக்கையா பார்க்கணும் அப்படின்றுச்சு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அற்புதமான நேரம் உங்களுக்கு தான். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பெயர்ச்சியும் ஆயிடுவாரு. ராசியிலே உங்க ராசி நட்சத்திராதிபதி பயணிப்பாரு. 2 மாசம் மட்டும் கவனமா இருங்க. சனி பயிற்சி ஆகின 2 மாசம் மட்டும் குரு பயிற்சி ஆகிற வரை மட்டும் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் ராசிக்கு குரு வந்துருவாரு. ராசிக்கு குரு வந்துட்டா என்ன, 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, 9ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. இளம் வயதினராக இருந்தா கல்யாணம் பண்ணி குழந்தை செட்டில், லைஃப் செட்டில் அப்படின்னு போயிருவீங்க. நண்பர்கள் அந்த அளவுக்கு ஏமாத்திட மாட்டாங்க. தொழில திடீர்னு தூக்கி விட ஆள் வரும். பாருங்க, எல்லாருமே மிதுன ராசினர் தான். மிருகசீரச நட்சத்திரங்கள் எச்சரிக்கை, திருவாதிரை நட்சத்திரங்கள் எச்சரிக்கை. ஆனா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எச்சரிக்கை தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு செய்யப்படுது, நீங்க பாட்டுக்கு போவீங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்க எதையுமே தனியா நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிச்சு செயல்படுற ஆளு, சிந்தனை பண்ணி செயல்படுற ஆள் நீங்க. அதனால உங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும். திருமண வயதினருக்கு அற்புதமான நேரம். அதே மாதிரி கலைத்துறையினர், நான் இந்த கலையில இருக்கேன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற எதையுமே பார்க்க வேண்டாம். இப்ப சினிமா ஆர்டிஸ்ட், நீங்க பெரிய ஸ்டார், என் ஃபேன் இந்த மாதிரி எங்களை டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி கமெண்ட் அதை மட்டும் சமாளிங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. மற்றபடி பினான்சியல் செக்டர்ல இருக்கிறவங்க, பொருளாதார நிலை எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். நண்பர்கள் கூட, எதிரிகள் கூட நண்பர் ஆவார்கள். அந்த தன்மையில இருக்கு புனர்பூச நட்சத்திரங்கள். வேற எதுவும் தகவலுக்கு கீழே என் ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.